பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மரனாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவனை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்த நட்சத்திர கோவில்கள் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்காக சிறப்பு நிகழ்ச்சியாக விநாயகரை பற்றி விநாயகர் கோவில்களை பற்றி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த நட்சத்திர கோவில்கள் அடுத்த நாளையிலிருந்து தொடரும். விநாயகப் பெருமானின் பெருமைகளை எடுத்து பேச யாராலும் முடியாது. மகாபாரதத்தை எழுதியவர் விநாயகர். தேவாதி தேவர்களால் வணங்கப்படுபவர் விநாயகர். தேவர்கள் மட்டுமல்ல, யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள் என்று அனைவராலும் வணங்கப்படுகின்றவர் விநாயகப் பெருமான். அனைத்திற்கும் ஆதி, அனைத்திற்கும் மூலப்பொருள் விநாயகர் தான். விநாயகர் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான தடைகளும் விலகும். சிவபெருமானே ஒரு முறை விநாயகரை வணங்காமல் சென்று விட்டாராம். அப்பாவே பிள்ளையை வணங்கிட்டு தான் வெளியே போகணுமா, அப்படித்தான் வழக்கம். சிவபெருமான் ஒரு நாள்
விநாயகரை பார்த்து வணக்கம் தெரிவிக்காமல் சென்று விட்டார். அவருடைய ரதத்தின் அச்சு முறிந்து விட்டார். அதன் பிறகு எப்படி நம்ம ரதத்துக்கு அச்சு முறிந்ததுன்னு யோசிச்ச உடனே தான் இந்த மகாதேவனுக்கே ஞாபகம் வந்ததாம், ஆஹா கணபதியை நம்ம கண்டுக்காம வந்துட்டோமே அப்படின்ட்டு திரும்பி போய் விநாயகருக்கு வணக்கம் தெரிவித்து வந்ததும் அச்சு தேரை சரி பண்ணி கொண்டு போனாராம். அச்சது பொடி செய்து அதிதீரா அப்படின்னு இதை பற்றி அருணகிரிநாதர் சொல்லிட்டார். எல்லா புராணங்களையும் ஒரே வரியில் சொல்லுவார் அருணகிரிநாதர். இந்த புராண கதையை பற்றி அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டார். இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு என்பது காலம் காலமாக பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக கருதப்படுகின்ற சங்க இலக்கியங்களிலே விநாயகரின் பெருமை பேசப்பட்டிருக்கிறது. விநாயக பெருமான் என்பவர் ஒரு தமிழ் கடவுள். முத்தமிழ் அடைவினை முப்படகிரிதனில் எழுதியவரே அவர்தான். முதல் எழுத்தாளர் விநாயக பெருமான் தான். எழுத்து என்று ஒன்று வந்ததே விநாயகர் உருவாக்கியதுதான். ஒலி வடிவமாகத்தான் அதற்கு முன்பெல்லாம் இருந்திருக்கிறது. விநாயகர் தான் அதை எழுத்து வடிவம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரை தியானம் செய்து கொண்டு எழுதுவோம். பிள்ளையார் சுழி போடுறோமே அது எதுக்காகன்னா முதல்ல எழுதினவர் அவர் தான். வியாசர் டிக்டேட் பண்ணி இவர் மகாபாரதத்தை எழுதினாராம். ஒருத்தர் டிக்டேட் பண்ணி இன்னொருத்தர் எழுதுறதுங்கிற அந்த வழக்கமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர் விநாயகர். உலகின் முதல் ஸ்டெனோகிராஃபர் யாருனாக்க விநாயகர் தான். ஆகவே எழுத்துக்கு அவர் அதிபதி, புத்திக்கு அதிபதி, கற்பனைக்கு அதிபதி, காவியங்களுக்கு அவர் அதிபதி, நாடகங்களுக்கு அவர் அதிபதி, நாட்டியத்திற்கு அவர் அதிபதி, இசைக்கு அவர் அதிபதி. அனைத்து கலைகளும் அவரை வழிபட்டால் கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கணும்னா பிள்ளையார கும்பிடணும். நீங்க சில படம் பார்த்துருக்கலாம். பிள்ளையார் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் லட்சுமி இந்த பக்கம் சரஸ்வதியும் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். எதுக்கு லட்சுமியும் சரஸ்வதியும் இவருக்கு 2 பக்கம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவர் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறவர். இதை கூட ஒரு பாட்டுல முத்துசாமி தீட்சிதர் குறிப்பிடுறார். வாணி ரமானந்தம் அப்படின்னு வரும். கணநாயகம் பஜே கம்பஜே அப்படின்னு ஒரு பாட்டு பூர்ணசஜ்ஜத்துல. பூர்ணசஜ்ஜம்ங்கிற ராகத்தில் கணநாயகம் பஜேகம் அப்படிங்கிற முத்துசாமி தீட்சிதர்ல கீர்த்தனையில அம்பாளை எப்படி சசாமர ரமாவாணி சவ்யதட்சிண சம்சேவித்தாயினக என்று சொல்கிறோமோ அதை போல விநாயக பெருமானை வாணியுடனும் ரமாவுடனும் சேர்த்து ரமாவாணி உடன் இருக்கக்கூடிய ஒரு உருவம் இருக்கிறது என்பதற்கு இந்த பாடலிலே தீட்சிதர் கீர்த்தனையிலே ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆக யாருக்காவது லட்சுமி கடாட்சம் வேணும் சரஸ்வதி கடாட்சம் வேணும்னா பிள்ளையார வழிபட்டாலே போதும். நவ கிரகங்களும் அந்த விநாயகரின் வயிற்றுக்குள் அடக்கம். விநாயகர் வழிபாடு பண்ணா தனியா நவகிரக வழிபாடு கூட பண்ண வேண்டாம். தீவிர கணபதி உபாசனை எடுத்துக்கொண்டு கணாபத்தியத்தையே கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தால் நவகிரக வழிபாடு தனியாக தேவையில்லை. மந்திர சித்தி ரொம்ப சுலபமாக கிடைக்கும். ரொம்ப சுலபமான வழிபாடு எதுனா பிள்ளையார் வழிபாடு தான். வீட்டில் ஒரு மண்ணில் செஞ்சு வழிபடலாம், படத்தில் வச்சு வழிபடலாம். கொஞ்சம் மஞ்சளை பிடிச்சி அதை பிள்ளையாரா நினைச்சு மகா கணபதியும் ஜாயாமி ஆவாகியாமின்னா வந்துடுவாருங்க. அவர் எந்த பொருளை வேணாலும் அவர் ஆவாகனம் பண்ணலாம். ஒரு வெள்ளை உருண்டை எடுத்து உருட்டி வச்சு இதை பிள்ளையாரா நினைச்சு பிள்ளையாரே நான் உன்னை கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறேன், எனக்கு எல்லாமே நிர்விக்னமாக நடக்கணும் அப்படின்னு நீ வேண்டிட்டீங்கன்னாக்க அது உடனே போகும். அவருக்கு அவ்வளோ போகும். இன்னொன்று என்னன்னா பெரிய விரதம் மடி ஆச்சாரம் கடுமையான இதெல்லாம் கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. பிள்ளையாருங்கிறது ஒரு குழந்தை. நம்ம வீட்டு குழந்தைய எப்படி வேணாலும் தொடுவோம். எடுத்து வாரி அணைச்சு மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தையா நினைச்சு அவரை கும்பிடலாம். கள்ளம் கபடம் இல்லாமல் விநாயகரை வழிபட்டால் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம், எங்கு வேண்டுமானாலும் வழிபடலாம். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், காலில் ஷூ போட்டிருப்போம், இல்லை செப்பல் போட்டுட்டு இருப்போம், ஒரு முக்கியமான வேலையா போறோம், போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் வந்துன்னா அப்படியே போற போக்கில் அப்படியே திரும்பி ஒரு கன்னத்தில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தா கூட அதுக்கும் விநாயகர் அருள் புரிவார். ஆக விநாயகர் வழிபாடுங்கிறது பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு சுலபமான வழிபாடு. யார் வேண்டுமானாலும் செய்யலாம், மானசீகமாக வழிபடலாம். எந்த மாதிரியான உருவத்தில் வேண்டுமானாலும் விநாயகரை வைத்து வழிபடலாம். விநாயகரிலே பல வகை இருக்கிறது. 16 வகை விநாயகரை பற்றி பொதுவாக சொல்வார்கள். 32 வகை விநாயகர் உண்டு, 64 வகை விநாயகர், நூற்றுக்கணக்கான விநாயகர்லாம் இருக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளிலே அங்கங்கே அகழ்வாராய்ச்சிகள் செய்யும் போதெல்லாம் விநாயகர் சிலை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக கிடைக்குது.
ஆகவே விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், அனைவரும் செய்யலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த பிள்ளையாரை வழிபடுறதுங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். யார் எப்பொழுதும் விநாயகரை வழிபட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனசுல நிறைஞ்ச சந்தோஷம் இருக்குமா. அதே மாதிரி இந்த நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும். பெரிய எழுத்தாளர்கள், நகைச்சுவையாக பேசுபவர்கள், நகைச்சுவை உணர்வுடன் எழுதுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தால் விநாயகர் வழிபாடு நிறைய இருக்கும். விநாயகருடைய அருள் இருந்தால்தான் அது வரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய சபையை தன்னுடைய பேச்சினால கலகலகலன்னு எல்லாரும் சிரிக்க வைக்கணுமானால் அதற்கும் விநாயகருடைய அருள் வேணும். ஆகவே விநாயகரை நாம் அனைவரும் வழிபடுவோம். இன்றைய நாளிலே காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை விநாயகர் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த 21 இலைகள், 21 மலர்கள், 21 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போடணும். 21 வகையான புஷ்பம், 21 வகையான இலைகள், அதெல்லாம் போட்டு விநாயகரை வழிபடுவோம். 21 தோர்பிகரணம் போட்டு அவரை வழிபட வேண்டும். நாம் கேட்கும் அனைத்தையும் தருகின்ற ஒரு கடவுளாக அவர் விளங்குகின்றார் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.